இப்போ தெருவுக்கு வர விஜய் தயங்குறது வந்து எல்லா கட்சிகளுக்குமே விஜயால் வாக்கு வங்கியை இழந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு 4 கட்சிகள் இருக்குது தமிழ்நாடு. விஜயோட வரைக்கும் பாஜக வாக்கு வங்கியிலையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் தான் நான் நம்புகிறேன். அவர் நினைக்கிற வாக்கு வங்கி அவருக்கு 26ல் கிடைக்காது. அவர் வந்து சாதாரணமாக மக்கள் அவர் இடம் போட்டு போயிடுவாங்க. விஜய் இந்த கதையெல்லாம் அளக்கிறத நிறுத்திட்டு பெரியாருக்கு அவர் வியாக்கியானம் கொடுக்கறது, அஞ்சலி அம்மாளுக்கு வியாக்கியானம் கொடுக்கறது, அம்பேத்கருக்கு ஒழிப்புரை எழுதுறது, இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு மக்கள் பிரச்சனைக்கு தெருவில் வந்து போராட்டம். மக்கள் வந்து அவர் 5-6 மாவட்டத்தில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. களத்துக்கு போனார். அவர் களத்துக்கே போகாமல் நீ ஏசி ரூமில் உட்காந்து சினிமாவில் நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ அப்படியே நீ என்ன இல்லை எலெக்ஷனில் 3 மாதத்துக்கு முன்னால் வந்து ஜெயிச்சு அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் சிஎம் சேரில் ஃபோர்ஸ் இன்சார்ஜில் உட்காந்துருவீங்க. எப்படிங்க முடியும்? ரஜினிகாந்தை சீரியஸாக இனிமேல் நீங்கள் யாரும் எடுத்துக்காதீங்க. அவ்வளோதான் நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் ஒரு சீரியஸ் பிளேயரே கிடையாது. யாராவது அவருக்கும் வந்து நிறைய டைம் ஃப்ரீயாக இருக்குது. படம்லாம் அவ்வளோ பெருசாக ஒன்றும் இல்லை அவருக்கு. அதனால் யாராவது போய் பார்க்குறாங்கன்னா அதை வச்சு ஒரு லைம் லைட்டுக்கு ஊடக வெளிச்சத்தில் இருக்கணும் விரும்புவார். அவரை பார்த்தீங்கன்னா சீரான இடைவெளியில் 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒரு தடவை எதனா ஒரு கருத்தை அப்படி கொளுத்தி போடுவார். மக்கள் தன்னை கவனிக்கணுன்ற ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் தான். அவர் எதை வேணால் பேசுவார். அவர் பேசுறதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. அவர் சொல்லி ஒரு ஓட்டு கூட விழாது. இல்லை, ஒரு ஓட்டு கூட விழாதுன்றீங்களா? அவர் வெளிப்படையாக ஒரு ஆதரவு தெரிவிக்கிறார் யாருக்கு அப்படின்னு அவர் சொல்லுவாருங்க. 2004 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பிஜேபி ஜெயலலிதா அலையன்ஸ் இருக்கும்போது வாஜ்பாய் ஓட்டு போடுங்கன்னாரு. அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு ஓப்பனாக ஓட்டு கேட்டார் சைபராஜ். பெருங்காயம் இருந்ததா நம்பப்படுற டப்பா. பெருங்காயம் இருந்த டப்பா கூட கிடையாது. பெருங்காயம் இருந்ததா நம்பப்படுற ஒரு டப்பா. அவ்வளோ தைரியசாலியாக இருந்தால் நிற்க வேண்டியதானே. எதுக்கு அரசியலுக்கு வரேன்னு ஒரு தலைமுறையை நம்ப வச்சு கழுத்தறுத்த ஒரு மனிதர். சார், பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சர்வதேச அரசியல் படிப்பை முடிச்சுட்டு நாடு திரும்பியிருக்காரு. வந்த உடனே திமுக ஆளும் கட்சியை பற்றி பேசுவார்னு அதிகளவில் எதிர்பார்த்தாங்க. ஆனால் விஜயை பற்றி தான் அதிக கருத்துக்கள் இருந்தது. இந்த விஜயின் வருகை அண்ணாமலையின் பார்வையில் எப்படி இருக்குது அவர் பேசுகிறத வச்சு? அவர் பேசுனது பொதுவாக பேசியிருக்காரு. விஜய் பற்றி பேசியிருக்காரு. திமுக பற்றி கடுமையாக விமர்சிக்கல. வரும் நாட்களில் விமர்சிப்பார். அவ்வளோ சீக்கிரம் அவர் விமர்சிக்காமல் இருக்க மாட்டார். அவர் 3.5 மாதம் இல்லாதப்போ இங்கே மாற்றுத் தலைவரை போடாமல் ஒரு குழுவை மட்டும் போட்டதே அவருக்காக தான் அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அதனால் அண்ணாமலை அவர்கள் இனிமேல் என்ன செய்வார்ன்றதை நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 3.5 மாதம் இங்கே இல்லாதப்ப பிஜேபி அரசியல் ரொம்ப டல்லாக இருந்தது. இனிமேல் பழைய மாதிரி சூடு பிடிக்கும் தான் நான் பார்க்குறேன். அதை அவர் விஜயை பற்றி பேசியிருக்காரு. திமுக பற்றி பேசினா பேசுவார், கண்டிப்பாக பேசுவார். ஒருபோதும் திமுகவை பேசாமல் அவர் இருக்க மாட்டார். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் திமுக தான் பிரதான எதிரி. அதனால் விட்டு கொடுக்குன்ற பேச்சுக்க அங்கே இடம் இருக்காதுன்னு தான் நான் நம்புகிறேன். விஜய் குறித்து அவர் சொல்லும்போது குறிப்பாக சொல்றாரு, பெண்கள் குழந்தைகள் மனதில் இடம் பிடிச்சிட்டாரு, அங்கே அவர் ஒரு ஸ்டார் தான். ஆனால் இங்கே அரசியல் களம் வேறு. பாஜக இவரை கண்டு பயப்படாதுன்னு வார்த்தையை பயன்படுத்துறாரு. காரணம் அன்னைக்கு விஜய் கொள்கை ரீதியாக அவங்க வந்து எதிரின்னு சொன்னாங்களே, அதுக்காக சொல்லியிருக்காரோ? இல்லை, விஜயோட வரைக்கும் பாஜக வாக்கு வங்கியிலையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் தான் நான் நம்புகிறேன். ஆனால் அது போக போக தான் தெரியும். ஏன்னா விஜய் வந்து அரசியலே இப்போ பண்ணலை. அவர் அந்த 27ஆம் தேதி கூட்டத்துக்கு பிறகு ஒரு பொது நிகழ்வுன்னு ஒன்றுமே இல்லை. ஒரு செயற்குழு கூட்டம் கூட அவங்களுக்குள்ளே அவங்க கூடி பேசிக்கிட்டாங்க. இப்போ தெருவுக்கு வர விஜய் தயங்குறது வந்து எல்லா கட்சிகளுக்குமே விஜயால் வாக்கு வங்கியை இழந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு 4 கட்சிகள் இருக்குது தமிழ்நாட்டில். சீமான், நாம் தமிழர், விசிகாவோட திருமாவளவனோட விசிகா, 3வது பிஜேபி, 4வது பாமக. இந்த 5 கட்சிகள் வந்து கணிசமான அளவு வந்து தங்களுடைய வாக்குகளை விஜயிடம் இழக்கும். ஆனால் விஜய் இப்போ இருக்க அந்த அரசியல் அக்டோபர் 27க்கு பிறகு 1 மாதம் ஓடி போச்சு, மக்கள்கிட்டயே வரல. தெருவில் வந்து களத்தில் நின்னார்னா கதை வேறு. அந்த மற்ற எதிர்கட்சிகளுக்கும் ஆளும் கட்சிக்கும் இன்றைக்கி அவர் வந்து விஜய் அரசு நேரடியாக களத்துக்கு வராமல் ஒரு செயற்குழு கூட்டம் அவர் வீடியோ எடுத்து அனுப்புகிறாரு. வீடியோ மக்களை இப்போ மீடியா கூட அலோவ் பண்ணுறதில்ல, பேசுறதில்ல. மீடியாவோட கட்சியோட கொள்கை கோட்பாடு என்னன்னு எதுவும் அனௌன்ஸ் பண்ணதோடு சரி. ஈவெண்ட்ஸ் நடக்கும்போது, சம்பவம் நடக்கும்போது எந்த விதமான ரியாக்ஷனும் கொடுக்காமலாம் அவர் இருக்கார். இதெல்லாம் அவரை தனிமைப்படுத்திடும். அவர் நினைக்கிற வாக்கு வங்கி அவருக்கு 26ல் கிடைக்காது. அவர் வந்து சாதாரணமாக மக்கள் அவர் இடம் போட்டு போயிடுவாங்க. அதனால் ஃபீல்டுக்கு அவர் வராத வரைக்கும் அவருக்கு மரியாதை இருக்காது. இவங்க பிஜேபி அடக்கி வசிக்கிறாங்க அவர் எந்த மாதிரி பேசுகிறாருன்னு. அண்ணாமலை நேற்று ஸ்பீச்சை வச்சு அண்ணாமலையை வந்து ஒன்றும் இடப்பட முடியாது. அவர் ஆனால் பழைய வீரியத்தோடு தான் இருப்பார். அவர் ஒன்றும் மாற மாட்டாருன்னு தான் நான் நம்புகிறேன். அவர் ஸ்டேட் பிஜேபி பிரசிடெண்ட்டாக வச்சுருக்க வரைக்கும் 26 வரைக்கும் அவர் தான் நீடிப்பார்ன்றது தான் என் கருத்து. அது கண்டிப்பாக வந்து ஏடாக்கூடமாக தான் எதாவது பேசுவார். அக்ரெசிவாக டிஎம்கே எதிர்க்க போகிறாரா இல்லையான்றது தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். குறிப்பாக சொன்ன வார்த்தை தான், பாஜக அவரை கண்டு பயப்படாது. ஒரு கருத்தையும் குறிப்பிட்டார் எக்ஸ்ட்ராவா, திமுகவின் வாக்குகள் 3ஆக உடையும்
அப்படின்ற ஒரு கருத்தையும் பதிவிடுறாரு. இந்த இடத்துல பாஜகவின் வாக்கு அதிகமாகும்னு சொல்றாரு. சாத்தியம் நினைக்கிறீங்களா? வாய்ப்பு இல்லை. பிஜேபியோட வாக்குகள் உயர்வதற்கெல்லாம் பெருசாக ஒன்றும் வாக்கு கிடையாது. ஒரு 2-3% ஏறலாம். இப்போ கடந்த எலெக்ஷனில் 11%ன்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. அதை நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சது 8லேருந்து 9% இருக்கும். 10% வச்சுக்கோங்களேன் ரஃப்லி. ஓகே, 11க்கும் 10க்கு என்ன வச்சு? ஆனால் அது பல்க் ஜம் தானே சார். வரும் நாட்களில் அது வந்து பார்லிமெண்ட்டில் மோடிக்காக விழுந்த ஓட்டு, அசம்பிளியில் எப்படி விழுவோன்னு தெரியாது. அந்த 10 8 7 6 கூட மாறும். அசம்பிளி எலெக்ஷனில் அதை வச்சு நீங்கள் எடை போட முடியாது. சீமானை வந்து அவங்க வந்து இப்போ விஜயை பற்றி அவர் அடக்கி வாசிக்கிறார் தான் எனக்கு தோணுது. விஜய் அவர்களை பற்றி எந்த கருத்து சொன்னாலும் அது ரொம்ப தீவிரமாக எடுத்துக்கொள்ளப்படும். ஃபார் ஆர் அகெயின்ஸ்ட்னு அவருக்கு தெரியுது. அதனால் சற்றே அடக்கி வாசிக்கிறார். ப்ரெஸ் மீட்டை வச்சுலாம் எந்த முடிவுக்கும் நீங்கள் வர முடியாது. அண்ணாமலையோட அரசியல் எப்படி போகுன்றத ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு நீங்கள் முடிவு செய்ய முடியாது. இப்போது பெரியாருக்கு ஆதரவு, பெரியாருக்கு எதிர்ப்புன்னு 2 நிலைப்பாடு இருக்குது தமிழ்நாட்டில். அப்படி இருக்கும்போது பெரியாரின் எதிர்ப்பு அப்படின்னு நிலைப்பாட்டில் தமிழக மக்கள் அதிக அளவில் தேர்ந்தெடுக்கிறது பாஜகவா நாம் தமிழர் கட்சியா? இல்லைங்க, இப்போ பெரியார் எதிர்ப்புன்றது தனியாக ஒன்று இருக்கிறதா எனக்கு அந்த இதிலேயே நான் உடன்படலை. நான் பெரியார் வந்து எல்லாருக்குமான ஒரு தலைவர் தான். கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க எல்லாருமே வந்து பெரியாரை 97% மக்கள் பெரியாரை ஏற்றுக்கிறாங்க. பிராமின்ஸில் கூட வந்து விவரம் அறிந்தவர்கள் பெரியாரை ஏற்றுக்கிறாங்க. ஏன்னா பிராமண சமுதாயத்தில் இருக்க ஒடுக்கப்பட்ட பெண்கள், குறிப்பாக பெண்கள், அவங்க கணவனை 10 வயசில் கல்யாணம் ஆகி 11 வயசில் கைம்பெண்ணான பெண் காவி மொட்டை அடித்து காவி உடை உடுத்தி வீட்டிலேயே உட்கார வச்சுருப்பாங்க. அந்த பெண்ணு கூட கல்வி பெற்று படித்து 2ஆம் திருமணம் வரைக்கும் போய் மறுவாழ்க்கை வாழ்கிறதுக்கான தைரியம் எல்லாமே பெரியாரோட சமூக இயக்கத்தால் தான் பிராமண சமூகத்துக்குள்ளேயும் வந்தது. அதனால் வந்து எல்லா பிராமின்ஸும் பெரியார் எதிர்க்கிறாங்கலாம் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் பெரியாருக்கான எதிர்ப்பு ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள்கிட்ட இன்றைக்கி இருக்குது. அது ஒன்றும் பிரதான காரணி கிடையாது. இன்றைய வாழ்க்கை பிரச்சனைகள் தான் முக்கியம் நமக்கு. பெரியார் இறந்து 50 வருஷம் ஆகுது. பெரியாரை மையமாக வச்சு எந்த அரசியலும் சொல்கிறதா நான் நினைக்கல. அப்படி எனக்கு உடன்பாடு இல்லை. இன்றைக்கி பிஜேபியோட நாளைக்கு கூட்டணி சேர்றதுக்கு கட்சிகள் கண்டிப்பாக வருவாங்க. பாமக போவோம், அல்லது அதிமுகவை கூட போகலாம், வாய்ப்பு இருக்குது, நான் சொல்லலை. அல்லது அதிமுகலேருந்து உடஞ்ச டிடிவி போகலாம். இவங்க எல்லாரும் பெரியாரை மதிப்பாங்க. பிஜேபி பெரியாரை மதிக்காது. ஆனால் அவங்களுக்குள்ள அது கிடையாது. பிரச்சனைக்கான காரணமாக அது இருக்காது. உன் வழி உன் வழி, என் வழி என் வழி. புரியுதுங்களா? பெரியாரை மையமாக வச்சு எந்த அரசியல் நிலைப்பாடும் இங்கே எந்த காலத்துலையும் எடுக்கப்பட்டது கிடையாது. திமுகவும் பிஜேபியோட இருந்திருக்கு, அதிமுகவும் பிஜேபியோட இருந்திருக்கு. கடந்த 2 தேர்தல்களில் வந்து பிஜேபியோட வெவ்வேறு கட்சிகள் இருந்தன. அவங்க எல்லாருக்கும் பிஜேபியை தவிர பெரியார் மேலே மரியாதை உண்டு. நீ பெரியாரை மதிக்கக்கூடாதுன்னு பிஜேபியும் சொல்லலை, நீ பெரியாரை ஏற்றுக்கோன்னு அந்த கட்சிகளும் பிஜேபியை சொல்லலை. அது ஒரு இஷ்யூவே இல்லை. பெரியார் வந்து வாக்கு வங்கி அரசியலில் ஒரு இஷ்யூவே கிடையாது. யாராவது 4 பேர் பேசிட்டு கத்திட்டு போகலாம். அதனால் அது வந்து ஒரு கூட்டணி உடையறதுக்கும் உருவாகிறதுக்கும் அது காரணம் கிடையாது. சீமான் அதிக அளவில் ஆனால் அந்த எதிர்ப்பு குரலை கொடுக்குறாருல பெரியாருக்கு எதிராக. இல்லைங்க, சீமான் வந்து ரொம்ப முரண்பாடுகளின் மூட்டையாக மாறிட்டார். சீமானை நீங்கள் இனிமேல் சீரியஸாக எடுத்துக்க வேணாம். அவர் வந்து பெரியாரை பற்றி அவர் பேசிட்டு ரஜினியை போய் பார்க்குறாரு. காவி வந்து மோசமான கலர்னு சொல்கிறாரு. சீமான் கட்சியில் இருக்க எல்லாருமே ஒன்றும் பெரியாரை வந்து விரோதியாக பார்க்குறவங்க கிடையாது. அவங்க ஈவேரான்ற வார்த்தையை சொன்னால் கூட பெரியாரை நட்பு சக்தியாக தான் அவங்க பார்க்குறாங்க. தமிழ்நாட்டில் பிஜேபியை தவிர மற்றவங்க யாருமே பெரியாரை வந்து எதிர் சக்தியாக பார்க்கல. பிஜேபிக்குள்ளேயே கணிசமானவர் வந்து பெரியாரை நட்பு சக்தியாக தான், நான் பிராமின்ஸ் நட்பு சக்தியாக தான் பார்க்குறாங்க. பெரியாரை பிஜேபிக்குள்ளே விமர்சிக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா பொதுவாக அவர்கள் வந்து ஆதிக்க ஜாதிகளை சார்ந்தவர்களாக தான் இருப்பாங்க. இதுலேருந்து பிஜேபிக்குள்ளே இருக்க விஷயத்தையும் முரண்பாடையும் புரிஞ்சுக்கலாம். தமிழ்நாட்டில் 98% மக்கள் பெரியாரை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். பிடிக்காத 2 பேருக்கு ஓட்டு போடுறதுக்கு போடாததுக்கு பெரியார் காரணம் கிடையாது. பெரியாரை வழிகாட்டியாக கொண்ட அதிமுகவோட பிஜேபி கூட்டு சேருது, டிடிவியோட சேருது, அல்லது ஓபிஎஸோட சேருதுன்னா பெரியார் விஷயத்தில் அவங்களுக்கு உடன்பாடு இருக்காது, அவ்வளோதான். மற்றபடி உன் வழி என்னோட வழின்னு தான் போவாங்க. அதனால் இஷ்யூ பெரியார் கிடையாது. ஆனால் 98% சொல்கிறீங்க. ஆனால் சமீபத்தில் இசைவாணின்றவங்க ஐயப்பனுக்கு ஒரு பாட்டை பாடும்போது பெரியாரை தான் எல்லாருமே தூக்கி வச்சு எதிர்ப்பு குரலை கொடுத்தாங்க. அதை பார்த்துருப்பீங்க நீங்கள். இல்லைங்க, இந்த மாதிரி சின்ன இன்சிடென்ட்ஸ் வச்சு நீங்கள் பேசக்கூடாது. நம்ம வந்து ஓட்டு பேங்கை பற்றி பேசுகிறோம். வாக்கு வங்கின்னும் போது பெரியாரே பிஜேபியை தவிர மற்ற எல்லா கட்சிகளும் முழுவதுமாக ஏற்றுக்குச்சு. பிஜேபிக்குள்ளேயும் கணிசமான அளவு நான் பிராமின்ஸ், பார்ப்பனர்கள், பிராமணர்கள் அல்லாதவர்கள் பெரியாரை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அவங்க சைலண்ட்டாக இருப்பாங்க. இப்போ பெரியாருக்கு எதிராக பிஜேபி தலைமையோ அங்கே இருக்கக்கூடிய பிராமின் லீடர்ஷிப்போ கரிச்சு கொட்டும்போது அவங்க சைலண்ட்டாக இருப்பாங்க. ஓட்டுன்னு வரும்போது அவங்க வந்து ஓட்டு போடுறதுக்கும் போடாமல் இருக்கிறதுக்கும் பெரியார் கொள்கைகளோ அல்லது கூட்டணியில் தான் பிஜேபி போகுது. அந்த கூட்டணி கட்சிகள் அத்தனை பேரும் பெரியாரை ஏற்றுக்கிட்டவங்க. அப்போ பிஜேபிக்குள்ளே இருக்க ஒரு கணிசமான வாக்குப்பகுதியும் பெரியாருக்கு ஆதரவாக தான் வந்து விழுது. சில குரூர புத்தி கொண்ட மனிதர்கள் கடந்த காலங்களில் நினச்சி
மறைந்தவர்கள் தெய்வத்துக்கு சமம்வாங்க. 50 வருஷத்துக்கு முன்னால் மறைந்த ஒரு தலைவனை பற்றி டிஸ்கஷன் அகடமிக் டிஸ்கஷனாக தான் இருக்குமே ஒழிய நடைமுறை வாழ்க்கையில் நடைமுறை அரசியலில் பாதிப்புகளை ஏற்படுத்துறதா அது இருக்கவே இருக்காது, இருக்கவும் கூடாது. அதனால் பெரியார் வந்து ஒரு இஷ்யூவே கிடையாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க முதல்ல. சார் அண்ணாமலை அவர்கள் பேசும்போது குறிப்பாக 2 வார்த்தைகளை பயன்படுத்தினார். ஃபெயிலியர் ஆக்டர் டெப்டி சிஎம் ஆகிட்டாரு, சக்ஸஸ்ஃபுல் ஆக்டர் வந்து அரசியலுக்குள்ள வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. ஃபெயிலியர் ஆக்டர் துணை முதல்வர் ஆகக்கூடாதா? இல்லை, இந்த பர்சனல் அட்டாக்ஸ் வேண்டாங்க, எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. உதயநிதி ஸ்டாலின் என்ற மனிதரை பற்றி இனிமேல் அவர் அரசியலில் எப்படி செயல்பட போகிறாருன்றதை வச்சு தான் நம்ம எடை போடணும். திரைத்துறையில் அவர் ஃபெயிலராக சக்ஸஸ் ஆனி பேசுறது, ஃபெயில்டு ஆக்டர்னு பர்சனல் அட்டாக் பண்ணுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அது வந்து நல்லதும் கிடையாது, அது பிரச்சனையை திசை திருப்பிடும். இப்போ உதயநிதி ஸ்டாலின்ற ஒரு மனிதர், அவருக்கு 48 வயது ஆக போகிறது, 47 வயசு ஆகுது இந்த வருஷம். அவர் ஸ்டாலினோட மகன், முதலமைச்சரின் மகன் என்ற தகுதியால் தான், பிறப்பால் தான் அவருக்கு இந்த பதவி கிடச்சிருக்கு, மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. இனிமேல் நம்ம அவரை எடை போடும் பொழுது வந்து அவரோட செயல்பாடுகள் மூலம் தான் நம்ம எடை போடணும். அவரோட கடந்த காலங்களில் வச்சு அவர் சினிமாவில் என்ன சாதிச்சார் சாதிக்கலைன்றது இது வந்து தனி மனித வன்மமாக மாறக்கூடாது. உதயநிதிக்கு வந்து இந்த பதவி கிடைத்தது பிறப்பால் தான் கிடைச்சது, தகுதியால் கிடைக்கலன்றதை நான் ஒப்புக்கொள்கிறேன். அவருடைய கலைஞரோட பேரன், ஸ்டாலினோட மகன், குறிப்பாக ஸ்டாலினோட மகன்ற ஒரு காரணத்தால் தான் அரசியலுக்கு வந்த 4 வருஷத்துலேயே அவர் திமுக இளைஞரணி தலைவர், எம்எல்ஏ, மந்திரி, அப்புறம் டெப்டி சிஎம்ன்ற லெவலுக்கு வந்திருக்கார். 4 வருஷத்தில் இந்த உயரத்துக்கு வந்திருக்கார். இது கண்டிப்பாக பிறப்பால் அவருக்கு கிடைச்ச கௌரவம். இனிமே அவரை நம்ம வந்து அவருடைய செயல்பாடுகள், இப்போ மழை வெள்ளத்தில் அவர் எப்படி செயல்படுறாரு, சென்னைக்குள்ளேயே ஒதுங்கி நிற்காமல் இப்போ எல்லா மாவட்டங்களுக்கும் போகிறாரு, அதிகாரிகளை முடுக்கி விடுறாருன்னா அது வரவேற்கத்தக்க. வரும் காலங்களில் வந்து அவர் சிறப்பாக செயல்பட்டார். இப்போ குறிப்பாக விளையாட்டுத்துறை இருக்குது. விளையாட்டுத்துறையில் வந்து தமிழ்நாட்டில் வந்து அதிகப்படியான திறமைகளை அவர் ஊக்குவிக்கிறாரு. தமிழக விளையாட்டு வீரர்களுக்கு ஜாதி மதம் கடந்து ஈவன் ஏழை கிராமப்புற மாணவர்களுக்கு கூட ஸ்போர்ட்ஸை வந்து அவர் விஸ்தரிக்கிறாரு. ஸ்போர்ட்ஸை ஒரு கல்ச்சராக தமிழ்நாட்டில் அவர் உருவாக்குறாரு. அப்படின்னா அதெல்லாம் பாராட்டக்கூடிய விஷயங்கள். இனிமேல் அவருடைய செயல்பாடுகளை மட்டும் வச்சு தான் நம்ம பேசணும். அவர் சினிமாவில் தோத்தாரா ஜெயிச்சாரான்ற அந்த ஃபெயில்டு ஆக்டர்னால தனி மனித தாக்குதல், எனக்கு தனி மனித தாக்குதலில் முழு உடன்பாடு கிடையாது. அதனால் அண்ணாமலை சொல்வதை நான் முற்றிலும் நிராகரிக்கிறேன். இன்னொரு கருத்தையுமே தெரிவிக்கிறாரு. பிடிஆர் தியாகராஜனையும் உதயநிதியும் ஒரே இடையில் வைக்க முடியாது, அறிவாளிகளும் அடிமைகளாக இருந்தால் தான் அரசியலில் களம் தள்ள முடியும் வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. இல்லைங்க, இதில் எனக்கு கருத்து சொல்ல உடன்பாடு இல்லைங்க. பர்சனலைஸ்டு அட்டாக்ஸ், தனி மனித குணாம்சங்கள் சார்ந்து பேசுறதுன்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. நான் ஒத்துக்கிறேன், இது குடும்ப அரசியல் தான் நடக்குது, அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. அப்பட்டமான கொடூரமான குரூரமான ஒரு கேலிக்கூத்தான குடும்ப அரசியலை தான் ஸ்டாலின் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு, திமுக ப்ராக்டிஸ் பண்ணுது. அதுக்கு உதயநிதியோட எலிவேஷனே ஒரு காரணம். பட் அது முடிஞ்சு போன விஷயம். தினமும் அதை இனிமேல் நம்ம பேசிகிட்டு இருக்க முடியாது. இனிமேல் உதயநிதி ஸ்டாலினுடைய செயல்பாடுகளை வச்சு உதயை வந்து நம்ம ஏற்றுக்கலாம், நிராகரிக்கலாம். அதை தாண்டி அவரை பர்சனலாக போய் சினிமாவில் அவருடைய செயல்பாடு எப்படி, பிடிஆர் புத்சாலியா, உதய் புத்சாலியா, இப்படி தனி மனித விமர்சனம் என்பது சத்தியமாக என்னை பொறுத்தவரையில் தவறானது, அது ஆரோக்கியமற்றது. அது பர்சனல் வெண்டேட்டா, தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியில் தான் போய் முடியும். கட்சிகள் அதை செய்யலாம், மற்றவங்க செய்யலாம், நான் செய்ய மாட்டேன். அதை உதயோட செயல்பாடை வச்சு தான் நான் இனிமேல் உதய எடை போடுனே ஒழிய உதய் வந்து ஒரு பட்டத்து இளவரசர் என்கின்ற அந்த ஒரு பார்வையிலிருந்து நான் விமர்சனம் செய்ய மாட்டேன். ஆனால் அதே சமயத்தில் ரஜினிகாந்த் அவர்களே குறுகிய வட்டத்தில் அடைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. சீமான் ரஜினி சந்திப்பிற்கான ஒரு கருத்தாக தான் இது பார்க்கப்படுது. யார் சொல்கிறார்? அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. அது உண்மை. ரஜினி வந்து எல்லாருக்குமானவர். அவர் யார் கூப்பிட்டாலும் போவார், மோடி கூப்பிட்டாலும் போவார். அண்ணா திமுகவில் ஜானகியம்மாக்கும் விழா நடத்தினா பேசுவார். திமுக மேடையில் ஏறி ஏவாபாலு புஸ்தகத்தை வெளியிட்டு திமுக உள் விவகாரத்தை பற்றி கருத்து சொல்வார். இவங்கெல்லாம் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸு போக மாட்டேன்றாங்க, பாஸ் ஆனாலும்ன்றாரு. சீமான் போய் பார்த்தா அவரையும் பார்ப்பார். அவர் நீங்கள் ரஜினியை வந்து இனிமேல் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. யாராவது அவருக்கும் வந்து நிறைய டைம் ஃப்ரீயாக இருக்குது, படம்லாம் அவ்வளோ பெருசாக ஒன்றும் இல்லை அவருக்கு. அதனால் யாராவது போய் பார்க்குறாங்கன்னா அதை வச்சு அவர் லைம் லைட்டுக்கு ஊடக வெளிச்சத்தில் இருக்கணும் விரும்புவார். அவரை பார்த்தீங்கன்னா சீரான இடைவெளியில் 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒரு தடவை எதனா ஒரு கருத்தை அப்படி கொளுத்தி போடுவார். மக்கள் தன்னை கவனிக்கணுன்ற ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் தான். ரஜினிகாந்தை சீரியஸாக இனிமேல் நீங்கள் யாரும் எடுத்துக்காதீங்க, அவ்வளோதான். அவ்வளோதான் நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் ஒரு சீரியஸ் பிளேயரே கிடையாது. இனிமேல் அவர் எதை வேணால் பேசுவார், அவர் பேசுகிறதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. அவர் சொல்லி ஒரு ஓட்டு கூட விழாது, எழுதி வைத்துக்கொள்ளும். அதனால் ரஜினியை வந்து சீரியஸாக யாருமே எடுத்துக்கொள்ளாதீர்கள். இல்லை, ஒரு ஓட்டு கூட விழாதுன்றீங்களா? அவர் வெளிப்படையாக ஒரு ஆதரவு தெரிவிக்கிறார் யாருக்கு அப்படின்னு அவர் சொல்லுவாருங்க. 96 அவர் சொன்னதால் ஒன்றும் ஜெயலலிதா அன்றைக்கு தமாக திமுக கூட்டணி ஜெயிக்கல. அப்படின்னா 2001 ஜெயலலிதா ஓட்டு போடுங்கன்னாரு. ஏன் அந்த அம்மா எதிர்த்து சொன்னார். அவர் வந்து 2004 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பிஜேபி ஜெயலலிதா அலையன்ஸ் இருக்கும்போது வாஜ்பாய் ஓட்டு போடுங்கன்னாரு. அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு ஓப்பனாக ஓட்டு கேட்டார் சைபராஜ். ரஜினி சொல்லி அந்த காலத்தில் யாரும் ஓட்டு போட்டது கிடையாது. நான் என்னால் உறுதியாக அதை சொல்ல முடியும். அது ஒரு
பெருங்காயம் இருந்ததா நம்பப்படுற டப்பா. பெருங்காயம் இருந்த டப்பா கூட கிடையாது, பெருங்காயம் இருந்ததா நம்பப்படுற ஒரு டப்பா. நான் சொல்கிறத பல பேர் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் ரஜினியை வந்து ஒரு சீரியஸ் பிளேயராக எடுத்து பேசுவது என்பதை என்னை பொறுத்தவரையில் அது ஒரு நல்ல காமெடியாக தான் இருக்கும். அதுக்கு மேலே அதில் ஒன்றும் கிடையாது. அவர் பெருங்காயம் இருந்த டப்பா. அவர் யார் கூப்பிட்டாலும் போய் பேசுவார். இப்போ சீமானை கூப்பிட்டு வச்சு பேசி அது ஒரு வாரம் எல்லாம் பேசுகிறாங்கல்ல, அவ்வளோதான். அவரோட மக்கள் செல்வாக்கு என்னங்க? அவ்வளோ தைரியசாலியாக இருந்தால் நிற்க வேண்டியதானே? எதுக்கு அரசியலுக்கு வரேன்னு ஒரு தலைமுறையை நம்ப வச்சு கழுத்தறுத்த ஒரு மனிதர் தனக்கு செல்வாக்கு இருப்பதாக இன்றளவும் அந்த ஒரு போலியான பிம்பத்தை கட்டமைத்து தக்க வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர். அவ்வளோதான் அவரை பற்றி பேசுறதுனா. அவருடைய செல்வாக்கு என்பது என்றைக்குமே அவர் சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அல்லது அவருடைய ரசிகர்கள் பேசிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு வலுவான செல்வாக்காக எந்த காலத்திலையுமே இருந்தது கிடையாது. சீமான் விஜய் கிட்ட தன்னுடைய வாக்கு வங்கியை இழந்திருக்கிறார். இழந்த தன்னுடைய வாக்கு வங்கியை ரஜினி மூலமாக ரஜினி ரசிகர்களை கவருவதன் மூலம் பெற முடியுமான ஒரு பார்க்குறார். அவ்வளோதான். அதுக்கு மேலே அதில் பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. மக்கள் செல்வாக்கு என்னன்னு கேட்டீங்க. அந்த மக்கள் செல்வாக்கு இல்லாதவரை தான் இதை சந்திக்கிறாங்களோ அப்படின்னு ஒரு கேள்வி. அதுதான் தமிழ் சமூகத்தின் சாபக்கேடு. அது நம்ப வைத்திருக்கிறார். அவர் எல்லாரையும் நம்ப வைத்திருக்கிறார். அவர் சொல்லி எந்த தேர்தலில் எவன் ஓட்டு போட்டான் அது மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்கள். நான் சொல்கிறேன் எவனும் ஓட்டு போடலன்னு. அதுக்கு உதாரணம் நான் சொல்கிறது 96 இவரை நம்பி ஒன்றும் இல்லை. அன்றைக்கி ஜெயலலிதா எதிர்ப்பாலை நீங்கள்லாம் பிறந்திருக்க மாட்டீங்க. இப்போ ஆமாம் 96 பிறந்துட்டீங்களா? நீங்கள் ஒரு வருஷம் தள்ளி பிறந்தீங்க. 96 நான்லாம் அந்த எலெக்ஷனை பார்த்துருக்கோம். அவ்வளோ தூரம் மக்களுக்கு ஜெயலலிதா மீதான வெறுப்பு இருந்தது. வெறுப்பு அலை இருந்தது. அலை அது சுனாமி மாதிரி வெறுப்பு அலை ஜெயலலிதாவுக்கு எதிராக அடிச்சுது. அதில் அது யார் நின்றுருந்தாங்கனாலும் அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. திமுக தமாக கூட்டணியில் தைரியசாலி ரஜினி வந்து ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்கா ஓட்டார். எலெக்ஷன் ரிசல்ட் வந்து கருணாநிதி சிஎம் ஆன பிறகு தான் வந்தார். சரி, ரஜினி சொல்லி தான் ஓட்டு போட்டாங்கன்னா 2004 பார்லிமெண்ட் எலெக்ஷன் அதிமுக பிஜேபி கூட்டணியில் வாஜ்பாய் ஓட்டு போடுங்க, அதிமுக ஓட்டு போடுங்கன்னு ஓப்பனாக சொன்னார். தமிழ்நாட்டில் பிஜேபி அதிமுக 40 சீட்டு சைபர் ஆச்சு. அப்போ ரஜினி சைபர்னு ஒத்துக்கிறீங்களா? அதனால் ரஜினியோட அந்த செல்வாக்கு என்பது வந்து ஒரு போலியானது. அது மறுபடியும் சொல்லுகிறேன், அது பெருங்காயம் ஒரு காலத்தில் இருந்ததாக நம்பப்படுகிற ஒரு டப்பா. அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. அண்ணாமலை பேசும் அதே சமயத்தில் இன்னொரு நடிகர் விஜய் வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறாரு. பெரியாரை பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறாரு, ஆனால் கடவுள் மறுப்பு கொள்கை நான் ஏற்றுக்கலன்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி கொஞ்சமாக தான் எடுத்து வச்சு கொள்கைகளை வச்சிருக்காரு. இது திராவிடத்தை சேர்ந்தது தான்னு சொல்கிறாரு அண்ணாமலை. அது உண்மைதான். கொள்கையெல்லாம் வச்சுலாம் எவனும் இன்றைக்கி பெருசாக ஓட்டு போடுறது இல்லைங்க. இப்போ விஜய் சொன்னதை தான் திமுக செய்யுது. ஒன்றரை குலம் ஒருவனே தேவன் தான் திமுகவோட கருத்து. பெரியார் வந்து அது ஒன்று தவிர மற்றதெல்லாம் விஜய் ஏற்றுக்கிறேன்றாரு. விஜய் வசதியாக மறந்துட்டு போகிறார். கடைசி வரைக்கும் தமிழ்நாடு தமிழருக்குன்னு பேசின ஒரு பெரியார், தனி தமிழ்நாடு கோரியவர் பெரியார். இறந்து போகிறதுக்கு 2 நாள் முன்னால் டி நகர் பஸ் ஸ்டாண்டு கிட்ட பேசும்போது கூட வந்து இப்போ கூட அந்த செலவு வச்சுருக்காங்க பாருங்கள். அவர் தமிழ்நாடு தமிழருக்கேன்னு தான் சொன்னார். அதை திமுக ஏற்றுக்குச்சா? ஏற்றுக்கலையா? திமுக ஏக இந்தியாவை தானே ஏற்றுக்குச்சு. எல்லாருமே விஜய் சொல்கிறது தான் எல்லோரோட கருத்தும். திராவிடர் கழகம் ஒன்று தான் பெரியாரோட கொள்கையை ஏற்றுக்கிட்டு இருக்கு. மற்றவன் எவனும் ஏற்றுக்கினது இல்லை. ஆகவே இப்போ கடவுள் மறுப்பை தவிர எல்லாத்தையும் ஏற்றுக்கணும். அதான் திமுக அதுதான். அதிமுகவும் அதுதான். முழு நாத்திகத்தை ஏற்றுக்கொண்டது திக மட்டும்தான், மற்ற எந்த கட்சியும் கிடையாது. ஆனால் எல்லாருக்கும் பெரியாரை பிடிக்கும். அதான் நான் சொல்கிறேன், பெரியார் வந்து எல்லாருக்குமான ஒரு தலைவர். நீங்கள் ரொம்ப சீரியஸாக போய் ஒரு கொள்கை என்ன கோட்பாடு என்னன்னா எவனும் தப்ப மாட்டான். அதனால் அந்த வியாக்கியானங்களுக்கு இங்கே இடம் இல்லை என்று தான் நான் கருதுகிறேன். விஜய் இந்த கதையெல்லாம் அளக்கிறத நிறுத்திட்டு பெரியாருக்கு அவர் வியாக்கியானம் கொடுக்கறது, அஞ்சலி அம்மாளுக்கு வியாக்கியானம் கொடுக்கறது, அம்பேத்கருக்கு பொழிப்புரை எழுதுறது, இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு மக்கள் பிரச்சனைக்கு தெருவில் வந்து போராட்டம். நீங்கள் சொன்னீங்க 1/2 hour முன்னால் நீங்கள் சொன்னீங்கல்ல, மக்கள் வந்து அவர் 5-6 மாவட்டத்தில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. களத்துக்கு போனார். அவர் களத்துக்கே போகாமல் நீ ஏசி ரூமில் உட்காந்து சினிமாவில் நடிச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ அப்போ என்ன அரசியல் கட்சி நடத்துறீங்க? அப்படியே நீ என்ன இல்லை எலெக்ஷனில் 3 மாதத்துக்கு முன்னால் வந்து ஜெயிச்சு அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் சிஎம் சேரில் ஃபோர்ஸ் இன்சார்ஜில் உட்காந்துருங்களா? எப்படிங்க முடியும்? அந்த இடத்துக்கு வரதுக்கு திமுக எவ்வளோ கஷ்டப்பட்டது. ஒரு நாள் 2 நாளையே வந்தானுங்க. 52ல் கட்சி ஆரம்பித்து 67ல் தான் ஆட்சியை பிடிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஜெயலலிதா 82ல் அசம்பிளியில் எலெக்ஷனுக்கு அரசியலுக்கு வந்துட்டு 91ல் தானே பதவி ஏற்றுக்கிறாங்க, சிஎம் ஆகிறாங்க. நீங்கள் அப்படியே இப்போ வந்து 1.5 வருஷத்தில் அப்படியே போய் ஸ்ட்ரைட்டாக போய் உட்காந்துரு. எப்படி சார் உட்காருவீங்க? என்ன அரசியல் உங்களுக்கு? அதுக்கு பதில் சொல்லுங்கள். ஜெயலலிதா 9 வருஷம் அரசியல் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எவ்வளோ போராட்டம். கலைஞர் எவ்வளோ கஷ்டப்பட்டார், எவ்வளோ போராடினார், எத்தனை சிறைச்சாலை, எத்தனை கேஸ், எத்தனை அடிதடி, எவ்வளோ பிரச்சனைகள். அதுக்கப்புறம் தானே அவங்க எல்லாரும் கருணாநிதியோ ஜெயலலிதாவோ சிஎம் ஆகிறாங்க. ஒன்றுமே பண்ணல. ஏதோ ஒரு மீட்டிங்கை, ஒரு சினிமா ஷூட்டிங் மாதிரி பல ஷூட்டிங் நடந்து, அதில் ஒரு ஷூட்டிங் விக்கிரவாண்டி ஷூட்டிங்கு. அதுக்கப்புறம் ஒரு வாரம் பார்த்து கட்சி செயற்குழு கூட்டம். அவ்வளோ பெரிய கதவை இழுத்து முடுறான். என்ன அரசியல்? உன் அரசியல் சொல்லுங்கள். சொன்னீங்க அழகாக. இன்றைக்கி விக்கிரவாண்டி 8 மாவட்டம் பாதிக்கப்பட்டிருக்கு, மிதக்குது.
நீங்கள் மாநாடு போட்ட விற்கிற வண்டியை நாரி கிடக்குது. அங்கே போய் மக்களை வேஷ்டியை மடிச்சு கட்டணும், இல்லை ஷார்ட்ஸ் போட்டுன்னு முழங்கால தண்ணியில் நின்றுங்கன்னு நீ பெரிய அளவில் பணம் கொடுக்கணும்னு கூட சொல்ல. அது நீ விருப்பப்பட்டால் கொடுக்கலாம், கொடுக்காம போனால். ஏன்னா 10 மாவட்டம் பாதிக்கப்பட்டிருக்கு, ஒரு மாவட்டத்துக்கு மட்டும் கொடுக்க முடியாது. மாணவர்களுக்கான உதவி இதெல்லாம் நீ செய்யலாம்ல. இது எதுவுமே கூட செய்ய வேணாம். அங்கே போய் களத்தில் நிற்கலாம்ல. எடப்பாடி 70 வயசு, அது அவர் போய் நிற்கிறார்ல. எங்கே இருக்குங்கன்னு தெரியலன்னா ஒரு அறிக்கை கூட விடலன்னா இவரெல்லாம் ஒரு அரசியல் கட்சி தலைவரா? இவர் அரசியல் கட்சி தலைவரை எப்படி ஏற்றுப்பீங்க சொல்லுங்கள்? சீரியஸான ப்ராப்ளம்ஸ் இருக்குது விஜய்கிட்ட. அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவராக முகிழ்க்கலை, ஆசைப்படுறாரே ஒழி அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இல்லை. அவருடைய செயல்பாடுகள் ஒரு அரசியல் கட்சி தலைவருக்குரிய செயல்பாடுகள் இல்லை. இப்படி இருந்ததுன்னா 26 அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே சார், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அண்ணாமலையின் வருகைக்கு பின் முக்கியமாக பேசப்படுறது பழைய அந்த அரசியல் போர் தான். செந்தில் பாலாஜி, அண்ணாமலை அது மீண்டும் தொடரும் நினைக்கிறீங்களா நீங்கள்? இல்லை அது அப்படிலாம் தொடராது. ஏன்னா செந்தில் பாலாஜி நிறைய சிக்கலில் மாட்டிருக்காரு. இன்னைக்கு கூட சுப்ரீம் கோர்ட்டில் அவருக்கு எதிராக கடுமையான கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. செந்தில் பாலாஜி நேரடியாக இனி அண்ணாமலையுடன் மோத மாட்டார். கண்டிப்பாக மோத மாட்டார். அவர் அடைக்கி தான் வாசிப்பார். அவர் 13ஆம் தேதி அந்த கேஸ் வருது, பெயில் கேன்சல் ஆச்சுன்னா பெரிய சிக்கல். பெயில் கேன்சல் ஆகவில்லை என்றாலும் பிரச்சனை. முன்பு போல் அவர் ஆன்டி டிஎம்கே ஆன்டி பிஜேபி பண்ணுவாரான்னு எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா செந்தில் பாலாஜிக்கு வலை இருக்குகிறது, எழுதி வச்சுக்கோங்க. இன்றைக்கி காலையில் சுப்ரீம் கோர்ட்டில் வந்த கேஸு தெரியுமா என்னென்னு? செந்தில் பாலாஜியோட ஜாமீன் ரத்து பண்ண சொல்லி போட்ட கேஸ் இன்னைக்கு காலையில் 1:30 மணிக்கு நம்ம 2 மணிக்கு பேசிகிட்டு இருக்கோம். காலைல 11 மணிக்கு அந்த கேஸ் வந்திருக்குது. ஜட்ஜஸ் கேட்டிருக்காங்க, நாங்கள் பெயில் கொடுத்தா அடுத்த நாளே போய் நீங்கள் மந்திரி ஆகிறீங்க, எந்த விதத்தில் நியாயம்? சாட்சிகள் மிரட்டப்பட மாட்டாங்கன்னு எப்படி நம்புறது? ஏன் நீங்கள் இப்படி நடந்து கொள்கிறீர்கள்னு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கு. டிசம்பர் 13ஆம் தேதி கேஸை ஒத்தி வச்சிருக்கு. சாட்சி விசாரணை சீர்குலைப்பாரா இல்லையான்றதை நாங்கள் அன்று ஆராய வேண்டி இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. கழுத்து மேலே கத்தி தொங்குதுங்க. இவர் எங்கேருந்து நாளைக்கு மறுபடியும் அரசியல் பண்ணுறது, அதுவும் பிஜேபிக்கு எதிராக பண்ணுறது. உச்சநீதிமன்றத்தில் இப்போ செந்தில் பாலாஜியோட ஜாமீன் ரத்தாகாமல் கூட அவர் தப்பித்து கொள்ளலாம். ஆனால் கழுத்து மேலே தொங்குற கத்தி இன்னமும் இருக்கும். இந்த இடத்துல செந்தில் பாலாஜி ஆதாயத்தை தேடி பாஜகவை நாட மாட்டாரா? சத்தியமாக நாட மாட்டார். அந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி போயிடுச்சு. செந்தில் பாலாஜியோட கேரக்டரில் ஒரு கட்டத்துக்கு மேலெலாம் அவர் போய் பிஜேபியெல்லாம் நாட மாட்டார். பிஜேபி நினைச்சாலும் அவர் இனிமேல் காப்பாற்ற முடியாது. கேஸ் கோர்ட்டுக்கு போயிடுச்சு. அதனால் அந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி போயிடுச்சு. இந்த இடத்துல அண்ணாமலைக்கான தடைகள் விலகியதுன்னு எடுத்துக்கலாம். அண்ணாமலைக்கு செந்தில் பாலாஜி ஒன்றும் தடை கிடையாதுங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாடு தான் அவருக்கு தடை. செந்தில் பாலாஜி இருந்தாலும் இல்லாட்டியும் அண்ணாமலையால் ஒன்றும் பெருசாக சாதிச்சலாம் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா பார்லிமெண்ட் எலெக்ஷனில் செந்தில் பாலாஜி ஜெயிலில் தான் இருந்தார். ஏன் 40 சீட்டு தோத்தாங்க. அவரே வேலை பார்த்ததா சொல்கிறாங்க. இதெல்லாம் கதைங்க. ஜெயிலேருந்துலாம் ஒருத்த வேலை பார்க்க முடியாதுங்க. ஒரு தனிநபராலலாம் ஒரு இயக்கத்தையோ ஒரு கட்சியையோ தடுக்கலாம் முடியாது. அதை புரிஞ்சுக்கோங்க. அதனால் செந்தில் பாலாஜி மறுபடியும் ஜெயிலுக்கு போனால் கூட அண்ணாமலைக்கு ஒரு ஆபத்தும் இருக்காது. செந்தில் பாலாஜி வெளியில் இருந்தாலும் கூட அண்ணாமலைக்கு ஒரு ஆபத்தும் இருக்காது. அண்ணாமலையை பிஜேபியை தமிழ்நாட்டு மக்கள் நிராகரித்து விட்டார்கள். 26 மீண்டும் தக்க பாடம் அண்ணாமலைக்கும் பிஜேபிக்கும் மக்கள் புகட்டுவார்கள். இது செந்தில் பாலாஜியால் தான் இது நடக்குதுன்றது அபத்தமான எண்ணம். செந்தில் பாலாஜி இருந்தாலும் இல்லாட்டியும் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க வித் யூ வித்தவுட் யூ இன்ஸ்பைட் ஆஃப் யூ. செந்தில் பாலாஜி இருந்தாலும் செந்தில் பாலாஜி இல்லைனாலும் செந்தில் பாலாஜியை மீறியும் அண்ணாமலையை வெற்றி பெறலாம் முடியவே முடியாது. பிஜேபி தலை தூக்கவே முடியாது. வேணால் 10% ஓட்டு 12% ஓட்டாகலாம். பிஜேபியின் வீழ்ச்சிக்கு செந்தில் பாலாஜி காரணமாக அமைய மாட்டார். திமுகவும் தமிழ்நாட்டு மக்களும் தான் பிஜேபியை தடுத்து நிறுத்துவாங்க. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் தந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார்.